இது சம்பந்தமா ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். சொன்ன கதையை விஜய் சொல்லியிருக்காரு. அது உங்களோட தொண்டர்களும் சரி, உங்களோட எல்லாருமே சரி, நண்பர்களும் சரி, அவங்க எங்க சீமான் அண்ணா சொன்னதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சைடுன்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு கதை, இது எப்போ புனைப்பு கதைன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இதுல வருத்தம் இல்ல. அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன். அவர் இதை கட்டுறது, அண்ணன்ட்ட கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு. ஆனா ஒண்ணு, 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மத்த யாருக்கு இல்லைன்னு. உங்களை போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக, கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த 10 பேர் கையிலையும் விதை நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. 3 மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு. அதில் ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார். என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன், உரம் வச்சு பார்க்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு, இனிமே நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னார். ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல், அது முளைக்கவே முளைக்காது. அந்த 9 திருட்டு பயலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேற விதை நெல்லை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம். இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா. குட்டி கதையை நீங்க சொன்ன கதையை விஜய் சொல்லியிருக்காரு. அது உங்களோட தொண்டர்களும் சரி, உங்களோட எல்லாருமே சரி, நண்பர்களும் சரி, அவங்க எங்க சீமான் அண்ணா சொன்னதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சைடுன்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு கதை, இது எப்போ புனைப்பு கதைன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? கதைனால அந்த முதல்ல அது அந்த இந்த நிலத்துல எடுத்து சொன்னது யாரும் இல்லை. நான் அதை 2021 தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையாளனை, உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் இந்த கதையை சொல்றேன். அதை தம்பி இன்னைக்கு அதை நான் இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்யறதுக்காக சொன்னேன். அடுத்த மன்னனை அவர் தளபதினு மாத்திட்டு அதை சொல்றாரு. இதுல வருத்தம் இல்லை. அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன். அவர் இதை கட்டுறது, அண்ணன்ட்ட கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு. அது தவறு ஒண்ணு. நான் இப்பவும் சொல்றேன், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியாக பங்களிப்பு செய்யப்படும். உடனே இந்த கேள்விகள்லாம் வரும். அப்ப யாரு கூட்டணி, யாரு வரா, யாரு போறா, இந்த கேள்விகள்லாம் வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான், சஸ்பென்ஸ்ல சஞ்சாரம் செய்யுங்க. ஆனா ஒண்ணு, 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அப்ப அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மத்த யாருக்கு இல்லைன்னு. உங்களை போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு. அது இப்போ போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம். இப்ப நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லலாம், அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லுது. தம்பியும் அதே கருத்தை சொல்றாரு. இப்ப ஒரு எளிய ஒரு கேள்விதான், ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா, எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற. 60 ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம், திமுக அப்படின்னு. அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி என்ன ஒரு சித்தாந்தம், அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆகச் சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வீழ்த்திட முடியும். உங்களுக்கு நான் சொல்றது அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க, நாங்கள் அதல்ல தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்றோம். நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாத்திட்டீங்க. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நீங்க இப்ப எங்கேயும் இல்ல தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால நாங்க அதை மாத்த நினைக்கிறோம். நம்ம ஒரு கோட்பாட்டை ஒன்னும் மாத்திரம். நான் ஏற்கனவே சொன்னதை தான் நான் திரும்பவும் சொல்றேன்.
நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாதுங்க. கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்க வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள், நம்மளுடைய 5 கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி. கடந்த முறை நீங்க கொள்கை வழிகாட்டியா சொன்ன யாரும் இந்த வாட்டி பேசல. அது விட்டுட்டு திடீர்னு பேரறிஞர் அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்து விட்டீங்க. ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர், இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர். எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்றாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமானே அவர் அண்ணா அவர்கள் தான். அப்ப அவர் வழியில போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அடிப்படை வேடிக்கை. இந்த மதுரைனாலே உடனே ஞாபகத்துக்கு வரது சீறி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான். நம்ம வைகை ஆறுதான் அழகர் ஆத்துல இறங்குற வைபவம். மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மண்ணோட உண்மையான குணம், உணர்வு பூர்வமான மண் இது. அது மட்டும் இல்ல, இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஆளுங்க. ரெண்டாவது மதுரை அப்படின்னாவே என் தம்பி தராம பாருங்க. ஒண்ணு மீனாட்சி கோயில், வைகை, அப்புறம் நாங்க இப்ப ஜிகிர் தண்டா, ராத்திரி இட்லி கடையெல்லாம் இருக்க அதெல்லாம் அடையாளம். மதுரைன்னா அதுக்கு நான் தேடி அதுக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு அவர் பேசுற போது பாருங்க, எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா, உங்களுக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா, உனக்கு தான் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, அவரை புகழ்ந்துருக்கான் விருது இல்ல.